டிடிவி அண்ணனை பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா, அரசியலில் எப்பொழுதுமே இன்னைக்கு ஒருத்தர் நம்மளோட இல்லை, நான் அதனால் தூரமாக இருப்பேன் அப்படின்னு எப்பொழுதுமே நீங்கள் அரசியல் செய்ய முடியாது. டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை 2024 நம்மோடு பயணம் செய்கிறவங்க. கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து சுற்றுப்பயணத்திலேயே இருந்தாங்க. ஏன்னா அவருடைய பத்திரிகை சந்திப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருந்தாங்க. நான் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வருகின்றேன் என்று சொன்னதும் கூட சென்னைக்கு வெளியே. ஸோ ஒரு மாத காலம் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்த பிறகு தொலைபேசியில் பேசினாங்க, சென்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னு. அதனால் சென்னைக்கு வந்த பிறகு சந்திக்கலாம் என்று முதல்ல பேசியிருந்தோம். அந்த அடிப்படையில் நான் தொலைபேசியிலேயே பேசிகிட்டு இருக்கோம், நேரில் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை நான் சந்தித்தது உண்மைதான். அது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நான் எப்பொழுதும் சொல்கின்ற அதே கருத்தை தான் அவர்கிட்டயே வலியுறுத்தினேன். தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கி அரசியல் களம் எப்படி இருக்குது, அரசியல் நிலைமை எப்படி இருக்குது, அதே போல் அவருடைய பார்வை எப்படி இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் என்ன நடக்கணும் என்பதையெல்லாம் இருவரும் பேசினோம். இது ஒரு வெளிப்படையான சந்திப்பு தான். எப்பொழுதும் டிடிவி தினகரன் அவர்களும் நானும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து அந்த நட்புணர்வு அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறோம். அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நவம்பரில் முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் இதை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது அண்ணன் டிடிவி தினகரன் அவங்ககிட்ட நான் வலியுறுத்தி இருக்கிறேன். மறுபடியும் நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க, யோசுங்க அப்படின்னு. அதன் பேர் அவருடைய முடிவு. நம் காலம் இருக்குது, காத்திருப்போம். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே அரசியல்ல கடைசியாக தேர்தல் களத்தினுடைய சூடு வரும் பொழுது அது மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதே நேரத்தில் நான் எப்பொழுதுமே டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையுமே மதிக்கக்கூடிய மனிதன். 2024 நம்மை நம்பி வந்தவர்கள். அதனால் ஒரு பொது வெளியில் சில வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடாது என்பதையும் நான் தெளிவாக இருக்கின்றேன். அதனால் இதெல்லாம் அடிக்கடி சந்தித்து பேசும் பொழுது ஒரு நட்புணர்வு தொடர்ந்து இருக்கும். நீங்கள் நான் சந்திக்கவே மாட்டேன், நீங்கள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரசியலில் நிரந்தர எதிரிகள் நண்பர்கள் இல்லை என்பதற்கு ஒரு அர்த்தம் என்னென்னா, கூட்டணிகள் மாறும், தலைவர்கள் மாறுவாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த சந்திப்பு இருந்தது. அண்ணாமலை ஏற்கனவே என்ன சந்திப்பேன்னு சொல்லியிருந்தார் அவங்கள்ட்ட. நான் வெளியூரில் இருந்ததுனால வந்ததான் அன்னைக்கு ஃபோன் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்தார். எங்கள் 2 பேரும் அவர் வரலன்னு வர சொல்லினேன். பட் நாங்கள் ஊடகத்துக்கு தெரியாமலாம் சந்திக்கல, அவர் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. ஆனால் அன்னைக்கு சண்டே அன்னைக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணிட்டு வந்தார். அவர் என்ன தொலைக்காட்சியில் உங்கள் ஊடகங்களில் சொன்னாரோ அதுதான் அவர் என்னோட பேசினது. அது தாண்டி நாங்கள் நண்பர்கள்ங்கிற முறையில் அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம், அவ்வளோதான். அரசியலில் இருக்கிறதுனால அரசியல் ஒண்டி தான் பேசணும்னு அவசியம் இல்லை. அதை தாண்டி நண்பர்களாக பல விஷயங்கள் பேசியிருந்தோம். அவர் கூட கேரளா போயிட்டு சிலோன் போகிறேன் ஒரு வாரத்துக்கோ 10 நாளைக்கோ சொன்னார். பட் அதில் என்ன ஒன்றுன்னா, நான் அந்த ஊடகங்களில் டிபேட்லாம் 2 நாளாக பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அண்ணாமலை அவர் ஒன்றும் மாநில தலைவர் கிடையாது, அவர் என்ன அத்தாரிட்டியோட போய் பார்க்குறாரு அப்படின்லாம் சில பேர் ஊடகத்தில் சில பேர் சொன்னாங்க. அது அவங்க கருத்து. பட் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தப்போ தான், அவருடைய முயற்சியில் தான் நாங்கள்லாம் அவர் தான் எங்களோட ஒரு 4-5 மாதங்களாக தொடர்பில் இருந்து எங்களை கூட்டணி கொண்டு வந்தார். அப்போ அவர் டெல்லியில் அவங்களுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட பேசியிருக்கலாம். ஆனால் நாங்கள் யாரையும் சந்திக்கல. திரு அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியில் தான் நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணிக்கு வந்தது, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால் அந்த கூட்டணியை விட்டு நான் விலகிய போது பல முறை என்ன அடிக்கடி நாங்கள் தொலைபேசியில் பேசிக்கொள்வோம். அவர் வெளியூரில் நான் இருந்தேன். அந்த நேரத்துலலாம் நான் திருநெல்வேலி, அங்கே தஞ்சை மாவட்டத்துக்குள்ள திருமங்கலத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டது. அவர் தொலைபேசியில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார், நீங்கள் இல்லை அவசரப்பட வேணான்னு சொல்லுவார். அதே தான் திரும்பி வந்து சொன்னார், என்னோட முடிவை ரீகன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை அது உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா தெரியும். அது மறுபரிசீலனை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற முறையில் அவர்கள் அதில் தொடர்ந்த பட்சத்தில் என்னால் அதை மறுபரிசீலனை செய்வதே முடியாது என்பதுதான் உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.